ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் வந்து ஹோட்டல் ஸ்டைல் ரவா தோசைனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் வீட்டில் என்ன தான் பண்ணாலும் அந்த டேஸ்ட் வர மாட்டேங்குது. இனிமேல் இந்த ரெசிபி பார்த்து பாருங்க, கண்டிப்பாக வந்துடும். ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு ஒரு ஃபுல் கப்பில் வந்துட்டு ரவா எடுத்துக்கோங்க. அதே கப்பில் அரை கப் மைதா, அரை கப் வந்துட்டு அரிசி மாவு எடுத்துக்கணும். அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். மிளகு, சீரகம், கருவேப்பிலை, முந்திரி, அதுக்கப்புறம் சர்க்கரை. இது நாலுமே ரொம்ப முக்கியங்க. ஸோ போட்டுக்கோங்க. முந்திரி சூப்பராக இருக்கும், நடுவில் கிடைக்கிற டேஸ்ட் வரும். சர்க்கரை வந்து அரை ஸ்பூன் தான் போட்டுக்கணும். 2 ஸ்பூன் தயிர் போட்டு நல்லா கட்டிப்படாமல் கரைச்சிட்டு நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும். அதில் கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க, பச்சை மிளகா போட்டு நல்லா ஒரு 10-15 நிமிஷம் தனியாக ஊற போட்டுருங்க. ஊறினதுக்கப்புறம் தோசை ஊற்றும் போது மேலே லைட்டாக வந்துட்டு ரவா வந்து தூவி விட்டு தோசை ஊற்றுனீங்கன்னா சூப்பராக வரும். நான்ஸ்டிக்னால நான் கம்மியாக எண்ணெய் ஊற்றி யூஸ் பண்ணேன். நீங்கள் வந்துட்டு கல் அடுப்புனா நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றி ஊற்றுங்க. அப்போ தான் நல்லா மொறுன்னு ஹோட்டல் ஸ்டைலில் வரும். ஸோ நல்லா வந்துட்டு தாராளமாக வந்துட்டு மாவையும் ஊற்றிட்டு அதில் நல்லா எண்ணெயும் ஊற்றிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் தாங்க எப்போ ரவா தோசைன்னா அப்போ தான் மொறுன்னு வரும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் இது டபுள் சைட் திருப்பி போட்ட ரவா தோசை, இதுவும் நல்லாயிருக்கும். திருப்பி போடாமல் ஒரே சைட் போடுற தோசையும் நல்லாயிருக்குங்க. 2 ரெசிபி போட்டுங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே கொஞ்சம் ஆனியன் போட்டு அந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டுமே சூப்பராக இருக்கும். நடுவில் அந்த முந்திரி பருப்பு அப்படியே அந்த ஆனியன்லாம் கடிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபிக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் நாங்கள் இந்த வீடியோவில் பை சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஹை சொல்லிக்கிறேங்க.